அது மட்டும் இல்லை, ஹோம் டெக்ஸ்டைல் ஃப்ளோர் கவரிங் கரூர், ஈரோடு போன்ற நகரத்திலிருந்து கார்பெட், பெட்ஷீட் இதெல்லாம் கூட நாம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அது நேரடியாக ஐரோப்பிய யூனியனில் இன்னைக்கு பாகிஸ்தான், டர்க்கி, வியட்நாம் இவங்கெல்லாம் நம்மகிட்ட போட்டி போடுறாங்க. அந்த மார்க்கெட்டும் கூட பெரிய அளவில் கரூரிலிருந்து கொங்கு பகுதி வரை அந்த மார்க்கெட் பெரிய அளவில் ஓப்பனாக இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இரண்டும் சேர்த்து $125 பில்லியன் நம்ம பண்றோம். அது மிக விரைவில் $180 பில்லியன் இன்னும் 2 ஆண்டுகளில் உயர்வதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறு இருக்கு. அதனால் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் அவர்கள் அரசியல் எல்லாம் தாண்டி, ஏன்னா வேற வேற கட்சியில் எல்லாமே இருக்கிறாங்க, மத்திய அரசுக்கு ஒரு நன்றி சொல்வதற்காக, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக, நம்முடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக, நம்முடைய நிதி அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக இதை மாநில அரசும் பயன்படுத்திக்கணும். மாநில அரசும் இதை பயன்படுத்தி, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருந்தார்கள், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் PLI ஸ்கீம் வந்த பிறகு 69% எலக்ட்ரானிக் செக்மெண்ட்ல தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது, அதிகமாக சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு மாநிலத்தில் எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட மத்திய அரசினுடைய திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் உழைக்கும் பொழுது எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டோம். இன்னைக்கு தமிழ்நாடு எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ல நம்பர் 1 ஸ்டேட்டா நாம் இருக்கோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு $15 பில்லியன் நம்ம தாண்டி இருக்கிறோம் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அது எல்லாமே PLI ஸ்கீமில் நடந்திருக்கு. அது போன்ற அடுத்து டெக்ஸ்டைல் துறையும் கொடிகட்டி பறக்கணும். மித்ரா பார்க்கிலிருந்து மாநில அரசு இன்னும் நிறைய சலுகைகள் கொடுத்து டெக்ஸ்டைல் பார்க்கையும் அடுத்த கட்டம் எடுத்து கொண்டு போகணும். பல்லடத்தை பொறுத்தவரை இந்த பகுதி நிறைய தொழில் வளர்ச்சி, பல்லடத்தில் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் இன்னைக்கு வேகமாக பல்லடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. திருப்பூர் எந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்கோ பல்லடம் மிக வேகமாக வளர்ச்சி பாதையில் இருக்கு. அதனால பல்லடத்தை பொறுத்தவரை எங்களுக்கு முழு நம்பிக்கை. இந்த டீல் பல்லடம் பகுதியினுடைய இந்த பகுதியினுடைய நெசவாள பெருமக்களுக்கு, ஏன்னா இன்டகிரேட்டட் வேல்யூ செயின், ஒரு பக்கம் யான் வரணும், ஒரு பக்கம் ஸ்பின்னிங் பண்ணணும், ஒரு பக்கம் எடுத்துட்டு போகணும். மொத்தம் இந்த இன்டகிரேட்டட் வேல்யூ செயின் இந்த பகுதி சோமனூரில் ஆரம்பித்து பல்லடம் வரை மொத்தமாக இந்த இன்டகிரேட்டட் வேல்யூ செயின் எல்லோருக்குமே இதனுடைய முழு பெனிஃபிட் கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்த எல்லா திருப்பூர், பல்லடம் பகுதியினுடைய அசோசியேஷனுடைய தலைவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த ஓராண்டு காலமாக பொறுமையாக இருந்ததுக்காக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். மிக பொறுமையாக இருந்தாங்க. அவங்க ப்ராஃபிட் மார்ஜினை குறைச்சிக்கிட்டாங்க. கஸ்டமரை விடக்கூடாது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக நிறைய எக்ஸ்போர்ட் யூனிட் அதை லாஸுக்கு கூட கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு, நம்முடைய அரசு மிக வேகமாக நமக்கு ஒரு நல்ல ஒப்பந்தத்தை கொடுப்பாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் பொறுமையாக இருந்த எல்லா திருப்பூர் இந்த பகுதியினுடைய எல்லா சங்கத்தினுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் கேள்விகளுங்கன்னா பதில் சொல்றோம். நன்றிங்க. அண்ணா அண்ணா ஏன்னா இதில் நிறைய தலைவர்களோடு இருக்கிறாங்கன்னா அரசியல் கேள்விகளை தவிர்க்கிறாங்கன்னா நம்ம பேசுவோம். பழனி இருக்கு, நாளை கோயம்புத்தூரில் பேசுவோங்கன்னா ஒரே பதில் என்னன்னா, மாநில அரசை பொறுத்தவரை ஈடு கொடுத்து அவர்களும் நல்ல ஒரு காம்படேட்டிவ் என்விரான்மெண்ட்டை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். நல்ல என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சலுகையை முழுமையாக அவர்கள் பயன்படுத்துவதற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால் நிச்சயமாக அது கரண்ட் ரேட்லேருந்து, டாக்ஸேஷன்லேருந்து, சலுகைகள்லேருந்து எல்லாமே நம்ம கொடுக்கணும். மாநில அரசும் இணைந்து பாடுபடுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த இன்டகிரேட்டட் வேல்யூ செயின் அப்படின்னு நம்ம சொன்னோங்கன்னா, அன்றைக்கி ஒரு எக்ஸ்போர்ட்டு, ஒரு நிட்டட் நாம் அனுப்புகிறோம், இங்கிருந்து நாம் ஒரு பொருள் அனுப்புகிறோம், ஒரு டெக்ஸ்டைல் பொருள் அனுப்புகிறோன்னா அது திருப்பூரில் இருக்கக்கூடிய யூனிட் மட்டும் பயன்பட போகிறதில்ல, பல்லடத்தில் இருக்கக்கூடிய யூனிட் மட்டும் பயன்பட போகிறதில்ல,
இங்க இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்கள் எல்லாமே முழு இன்டெகிரேட்டட் வேல்யூ செயின் பயன்பட போறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் மக்க நெய்யணும், ஒரு பக்கம் நூல் வரும் பொழுது அதை ஸ்பின் பண்ணணும், அதிலிருந்து யான் எல்லாத்துக்குமே இன்னைக்கு இதில் முழுமையாக, ஏன்னா உங்களுக்கு ஒரு தண்ணி வரும் பொழுது மொத்தமாக எல்லாத்தையும் உயர்த்துவது போல இந்த பகுதி முழுவதுமே உயர்ந்து அடுத்த கட்டத்திற்கு போகும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் என்பது வரி விதிப்பிலிருந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜிலிருந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்கு. அதுவும் வருகின்ற காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக களையப்படும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதனால மெயினா அந்த பெசிமிசம், இந்த ஓராண்டு காலமாக பெசிமிசம், ஒரு பயம், அடுத்த கட்டம் செல்வோமா என்கின்ற ஒரு தடுமாற்றம், அதெல்லாம் இந்த ஒரு மாத காலத்தில், குறிப்பாக ஜனவரி 27ஆம் தேதி இந்தியா யூரோப்பியன் யூனியன் டீல், பிப்ரவரி 7ஆம் தேதி அமெரிக்காவோடு நாம் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம், இந்த ரெண்டும் சேர்ந்து நிச்சயமா ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்திருக்கு. அதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நம்முடைய முரளிதர் மகோல் அவர்கள், மத்திய இணையமைச்சர் கோஆபரேட்டிவ் செக்டார், அவங்க முன்தினம் உங்களை சந்திச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க அடுத்த 2 மாத காலம் தமிழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய கோஆபரேட்டிவ்ஸ்க்கு சிறப்பு கவனம் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, திரு அமித்ஷாஜி அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால அவர்களோடு ஒரு சிறப்பு சந்திப்பையும் கூட பல்லடம் இந்த பகுதியினுடைய கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய தலைவர்களை மிக விரைவில் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் ஒரு சந்திப்பை ஏற்படுத்த போவதாக நேற்று உறுதியளித்திருக்கின்றார்கள். அதனால ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பிரச்சனை இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக களைவோம். அதே நேரத்தில் இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அக்ரிமெண்ட். திருப்பூருக்கு அந்த திறம் இருக்கு. ஃபீனிக்ஸ் பறவையை போல ஒரு வறட்சியாக இருந்த ஒரு பகுதியில் கடந்த 30 ஆண்டு காலமாக 1984க்கு பிறகு 40 ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இருக்கக்கூடிய நண்பர்கள். அது இன்னும் வேகமாக இன்னும் விரைவாக மாற்றுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதான் உங்களுக்கு நான் படிச்சு காமிச்சேன். உலகத்தினுடைய 10 வேகமாக வளரக்கூடிய நகரத்தில் திருப்பூர் 6வது இடத்துல இருக்கு. சாதாரண வேலை இல்லைங்க. இப்ப இருந்து 2035 வரைக்கும் ஒரு வருஷமும் 8.36% வளர்ச்சி இருக்கு, growth. அதை நீங்க கம்பவுண்ட் பண்ணி பாருங்க. ஆனால் இன்னைக்கு திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பகுதியில் யார் இருக்கிறாங்களோ மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு காத்திருக்கு. அதை முழுமையாக பயன்படுத்துவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.